இன்னும் ஒரு தடவை எங்க அக்கா மேல கைய கீய ஓங்குன அவ்வளவுதான். இனிமே இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். எங்க அக்காவை சாணி அள்ள வச்சு சாட்டையால் அடிச்சல்ல, உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. இனிமே உனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வரமாட்டாங்க. அப்படி சொல்லு மகேஷ். இனிமே நீயும் உன் பிள்ளையும் காலத்துக்கும் என் காலுக்கு கீழே தான். போட்டதை தின்னுட்டு பொழைச்சு போற வழிய பாரு. பழைய மாதிரி அந்த பூங்கொடி இருக்கிற ஞாபகத்துல ஏதாவது சேட்டப் பண்ணணும்னு பார்த்த, தோட்டத்துல உட்கார வச்சு செயினை கட்டி நாய்க்கு சோறு போடுற மாதிரி உனக்கு தனி பாத்திரம் வச்சு சோறு போடுவேன். கடைசி காலத்துல கௌரவமா சோறு திங்கிறதுக்கு வழிபாரு. இனிமே உனக்கும் உன் பையனுக்கும் இதுதான் தலையெழுத்து. ஒழுங்கா இருந்துக்க. எப்படி? போட்டதை தின்னுட்டு பொழைச்சு போற வழிய பாரு. இனிமே உனக்கும் உன் பையனுக்கும் இதுதான் தலையெழுத்து. பழைய மாதிரி அந்த பூங்கொடி இருக்கிற ஞாபகத்துல ஏதாவது சேட்டப் பண்ணணும்னு பார்த்த, தோட்டத்துல உட்கார வச்சு செயினை கட்டி நாய்க்கு சோறு போடுற மாதிரி உனக்கு தனி பாத்திரம் வச்சு சோறு போடுவேன். கடைசி காலத்துல கௌரவமா சோறு திங்கிறதுக்கு வழிபாரு. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சோறு சாப்பிடலையா? உங்க எல்லாருக்கும் வடிச்சு கொட்டணுங்கிறது என் தலை எழுத்து. இடுப்பெலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருது. என்னத்த பண்றது? என்ன பாக்குற? பசிக்குதா? வாயை திறந்து கேட்டாதான் என்ன முத்து உதிர்ந்துருமா? நான் தானே சமைச்சு போடுறேன். உனக்கு எங்க வலிக்குது? என்ன வேணும்னு கேட்டு தொலைய. இட்லியா இல்ல தோசையா? இப்படி எல்லாம் பேசாம இருந்தேன்னா மீதம் இருக்கிற பழைய சோறு தான் உனக்கு கிடைக்கும். இருந்தாலும் உனக்கு ரொம்பத்தான் திமிருடி. இரு, என்னத்தையாவது கொண்டு வந்து போடுறேன். உன் வயத்தை ரொப்பிக்க. உன் புருஷனே அரை வயிறு கஞ்சிக்கு அங்க ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னமோ ஜம்பமா உட்காந்து என்ன நக்கலா பாத்துக்கிட்டு இருக்க. எந்திரி, வேலை செஞ்சாதான் உனக்கு சோறு, இல்லன்னா அரை வயிறு கஞ்சி கூட கிடைக்காது. எந்திரின்னு சொல்றல, எந்திரி. வர்ற தோரணைய பார்த்து அடிச்சிருவா போல இருக்கே. கை நீட்டுருவாளா? கைய உடைச்சு அடுப்புல வச்சிட மாட்டேன். இந்த பாரு, என்கிட்ட அவ்வளவு திமிரெல்லாம் காட்டக்கூடாது. நான் ரொம்ப மோசமானவ. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தாதான் உனக்கு இன்னைக்கு சாப்பாடு, இல்லன்னா சோறு கிடையாது. வா. விடுங்க. வாடி. விடுங்க, வான்னு சொல்றேன்ல. வாடி. என்ன என்ன பாக்குற? இந்த சாணியெல்லாம் உருண்டை உருண்டையா புடிச்சு இந்த செவரு இருக்கு பாத்தியா, அதுல சப்பு சப்புன்னு அடி. அதெல்லாம் வெயில்ல காஞ்சி போனதுக்கு அப்புறம் வெரைட்டியா எடுத்து வைக்கணும். சாயந்தரம் வந்து நான் எண்ணி பாப்பேன்.
50 வரட்டிக்கு 1 குறைஞ்சா கூட இட்லியில 1 குறைச்சிருவேன்.